வைக்கப்பட்ட இடம் என்னதான்? உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு யோர்தான்ல போய் கால் வைத்த உடனே அது அப்படியே குவியெல்லாம் நின்று போனோம். எப்படி ஆயிடுச்சா? வந்த நதி கரை புரண்டு போன தண்ணி எப்படி ஆயிடுச்சு? அப்படியே பின்னிட்டு ஸ்டாப் ஆகி போச்சு. அங்கங்கே குவியிலாயிடுச்சு. இந்த ஜனங்க எல்லாரும் இப்ப எது தாண்டி போறாங்க? அடுத்த யோர்தானுக்குள்ள உள்ள போறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் கரை புரண்டு போகலாம். போராட்டங்கள் மேல போராட்டம் நமக்கு வரலாம். நீங்க ஜெபம் பண்ணி அந்த யோர்தான் நதியில ஆசாருடைய கால்பட்ட போது தண்ணி எப்படி நின்னதோ, இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து நீங்க உங்க பிரச்சனைகளை தேவ சமூகத்துல சொல்லி ஜெபிப்பீங்களானா, வாரத்தோடு உங்க தண்ணீரை நீங்க ஆண்டவர் சமூகத்துல அண்ணால் மாதிரி ஊற்றுவீங்களானா, பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகான்னு சொன்ன ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்கிற ஒரு உண்டு. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஒருத்தருக்கு செஞ்சு ஒருத்தருக்கு செய்கிற தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனா நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். அவங்களுக்கு தான் செய்யறார், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கல, இவங்க ஜபத்தெல்லாம் கேட்கிறார், என் ஜபத்தை கேட்கல, அப்படி நீங்க யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற தாமதமானாலும் காத்துங்க, ஆனா நிச்சயமா ஒரு நாளும் தரிசனம் என்ன பண்ணாது. அதை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருடைய மரண பரியந்தம் நடக்கும். நம்மை அழைத்தவர் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அழைக்க மாட்டாரா? வேத வசனம் சொல்லுங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒருவனை அல்லவா அழைத்தார், அவனைதான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆண்டவருக்கு போதுங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் அந்த வீட்டுக்கு விளக்கா இருந்து எரியும். அல்லேலூயா. எவரையும் அவர் மாற்றவும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவர் கையினால் ஆகும். உங்க விசுவாசம்ன்றது மட்டும் ஒரு நாளும் தவறு போயிடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுமையோடு நம்ம காத்திருந்தா நிச்சயமா வாக்குத்தத்தை எப்படி அவங்க சுதந்திரிக்கார்களோ நாமும் அப்படியே சுதந்திரிப்போம். இந்த ஆண்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில அநேக துறவுகளை நாம் தூண்டுனா கூட பிசாசு என்ன பண்ணிக்கலாம்? அநேகத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈசாக்கு துறவை தூண்டுறார். ஆதியாகமத்துல நம்ம எடுத்து வாச்சா தெரியும். ஏசாயா தூண்டுறார். என்ன நடக்குது? சத்துருக்கள் என்ன பண்றாங்க? தூண்டுறாங்க. இன்னைக்கு நம்ம தொடங்குறோம், அது ஆசீர்வாதம் முடியல. சித்ராவ தூண்டுறார், அங்கே வாக்குவாதம் வருது. எதிரிகள் என்ன பண்றாங்க? அது எங்களுடைய பூமி, நீ எப்படி இங்க துறவை தூண்டலாம், தண்ணி எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈசாக்கோட வாழ்க்கையில நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. நம்ம வாடகை வீட்டுல கூட இருக்கலாம். ஐயோ, இந்த வீட்டுக்கு போனா ஒரு சமாதானம் கிடைக்குமேன்னு போனேன், இங்கேயும் பிரச்சனையா,